ஹலோ எவ்ரிவன், இந்த பேட்மிண்டன் வீடியோவில் சிங்கிள்ஸில் ஃப்ரண்ட் கோர்ட்டில் எப்படி டிசெப்டிவாக லிஃப்ட் அண்ட் கீப் பண்ணலாம். அதாவது ஃபோர் ஹேண்ட் நெட்டில் வந்து டிசெப்டிவான லிஃப்ட் அண்ட் கீப், பேக் ஹேண்ட் நெட்டில் வந்து எப்படி டிசெப்டிவான லிஃப்ட் அண்ட் கீப் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. யூஸ்வலாக நம்ம வந்து ஃபோர் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம ஃபோர் ஹேண்ட் கிரிப் யூஸ் பண்ணுவோம். நார்மலான லிஃப்ட் அண்ட் கீப் எப்படி இருக்கும்னா, ஸோ இது நார்மல் லிஃப்ட், இது நார்மல் கீப். ஸோ நம்ம இப்போ டிசெப்ஷன் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்போவை ஃபஸ்ட்டு மேலே காமிச்சிட்டு ஷட்டில் வரும்போது ஜஸ்ட் எல்போவை கொஞ்சம் கீழே வச்சுட்டு லிஃப்ட் பண்ணணும். அண்டு கீப்புக்கும் அதே மாதிரி தான், ஹை கான்டாக்ட் பாயிண்ட் போயிட்டு ஜஸ்ட் எல்போவை கீழே வச்சு கீப் பண்ணணும். ஸோ எப்படின்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஹை கான்டாக்ட் பாயிண்ட் காமிச்சிட்டு எல்போவை டவுன் பண்ணி லிஃப்ட் பண்ணும். ஹை கான்டாக்ட் பாயிண்ட் காமிச்சிட்டு எல்போவை டவுன் பண்ணி கீப் பண்ணும். சேம் தான் பேக் ஹேண்ட் சைடும். ஸோ பேக் ஹேண்ட் சைடுக்கு நம்ம வந்து பேக் ஹேண்ட் கிரிப் பிடிப்போம். ஸோ வாங்க பார்க்கலாம். பேக் ஹேண்ட் சைடில் வந்து நார்மல் லிஃப்ட் அண்ட் நார்மல் கீப் எப்படி இருக்கும். நார்மல் லிஃப்ட், நார்மல் கீப். ஸோ இதில் டிசெப்ஷன் ஆட் பண்ணும்போது ஹை கான்டாக்ட் பாயிண்ட் லெஃப்ட், ஹை கான்டாக்ட் பாயிண்ட் டவுன் கீப், ஹை கான்டாக்ட் பாயிண்ட் டவுன் லெஃப்ட், ஹை கான்டாக்ட் பாயிண்ட் டவுன் கீப். ஸோ இந்த மாதிரி ஃபோர் ஹேண்ட் நெட், பேக் ஹேண்ட் நெட்டில் வந்து டிசெப்ஷன் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை சிங்கிள் சிச்சுவேஷனில் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு ரேலி போயிட்டு இருக்கும்போது ஆப்பனண்டோட ஃபுட் ஒர்க் ரிதமாக வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக டிசெப்ஷன் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக பாயிண்ட் கிடைக்குமான்னு கேட்டேன், அது ஆப்பனண்ட்டை பொறுத்து. பட் அவங்களுடைய ஃபுட் ஒர்க் ரிதமை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 2 ரேலிஸில் நமக்கு பாயிண்ட் எடுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி பேட்மிண்டன் ரிலேட்டடான வீடியோ இந்த சேனலில் நிறைய அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.